ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் என்னை உருக்கும் என் காதலே நாவல் பகுதி 6. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். காலை எழுந்ததும் முதல் வேலையாக தென்னவனின் செல்போனை ஆன் செய்து அவனது அறையில் கொண்டு வந்து வைத்தாள் தென்றல். ஹாலுக்கு வந்தவள் தன் செல்போனையும் ஆன் செய்து வைத்தாள். கதிர் சார் கூப்பிட்டா என்ன சொல்றது? அபிஷியலா பேசதான் கூப்பிட்டேன், ஆனா உங்க குரலை கேட்டதும் பேச முடியல அப்படின்னு சொல்லி தப்பிச்சிட வேண்டியதுதான். ஏன் வேற நம்பர்ல இருந்து கூப்பிட்டேன்னு கேட்டா என்ன சொல்றது? எஸ், மொபைல சார்ஜுக்கு போட்டிருந்தேன், சார்ஜ் இல்லாம இருந்தது, அதனால தம்பி செல்லில இருந்து கூப்பிட்டேன்னு சொல்ல வேண்டியதுதான். அவள் தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கும் போதே அவள் கையில் இருந்த செல்போன் ஒலித்தது. தான் அழைக்கிறான். மனதில் பேசி வைத்திருந்த அனைத்தும் மறந்தே போனது. ஆனாலும் அவனது கோபத்திற்கு ஆளாக வேண்டாம் என்று அழைப்பை ஏற்றுக்கொண்டாள். சார், என்ன தென்றல், விளையாடுறீங்களா? விடிய விடிய கூப்பிடுறேன், செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க. இன்னொரு நம்பர், அது யாருது? அது வந்து சார், அது தம்பி இது. அப்ப நீங்க தான் போன் பண்ணிருக்கீங்க. ஐயோ, போட்டு வாங்கிட்டாரே. சரி, அதை விடுங்க. எதுக்காக எனக்கு கால் பண்ணீங்க? சாரி சார், உங்க காயம் எப்படி இருக்குன்னு கேட்கதான் கூப்பிட்டேன். ஆனா டைமை பார்க்கும்போது 12 மணிக்கு மேல ஆயிடுச்சு. எங்க நீங்க திட்டுவீங்களோன்னு பயந்துதான் காலை கட் பண்ணிட்டேன். சரி, ஏன் உங்க நம்பர்ல இருந்து கூப்பிடாம வேற நம்பர்ல இருந்து கூப்பிட்டீங்க? சார், செல்லுல சார்ஜ் இல்ல சார். ஓகே, நான் தான் தென்றல்னு கூப்பிட்டேன்ல, அப்பவாவது பேசி இருக்கலாமே. சாரி சார், நான் கேட்கல. அதுக்கு முன்னாடியே நான் காலை கட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் உங்க செல்லுக்கு கால் பண்ணினே, ஏன் பேசல? பயம்தான் சார். பயமா? நம்பிட்டேன். லாரி முன்னாடியும் கார் முன்னாடியும் எந்த பயமும் இல்லாம குதிக்கிற, என்ன பார்த்து பயம்? அவள் பதில் கூறவில்லை. ஓகே, அதை விடுங்க. நீங்க ஆபீஸ் வந்ததும் எனக்கு கால் பண்ணுங்க. நீங்க என்னென்ன செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே சார். வேற ஏதாவது பேசணுமா? நோ சார். எதுவும் மறக்கலையே? இல்ல சார். உங்க காயம் இப்ப எப்படி இருக்குது? பரவாயில்ல, சீக்கிரமா குணமாயிடும் தோணுது. ஓகே சார். இனிமே செல்ல சுவிட்ச் ஆஃப் எல்லாம் பண்ணி வைக்காதீங்க, ரொம்ப தவிப்பா இருக்கு. சாரி சார், இனிமே அப்படி பண்ண மாட்டேன். பரவாயில்ல. வேற எதுவும் பேசணுமா? நோ சார். வச்சிடவா? ஒரு நிமிஷம் சார். நீங்க எப்ப குன்னூர் வரீங்க? ஏன் கேக்குறீங்க? இல்ல, தம்பி கூட படிச்சுட்டு வேலை இல்லாம அத பத்தி பேசதானா? ஆமா சார், நான் நெக்ஸ்ட் சண்டே குன்னூர் வரேன். நெக்ஸ்ட் சண்டேயா? இன்னைக்கு டியூஸ்டே தானே ஆகுது. இந்த சண்டே தானே? நோ, நெக்ஸ்ட் சண்டே. ஓ, அப்ப இன்னும் நிறைய நாள் இருக்கே. ஏன், என்ன அவசரமா பாக்கணுமா? இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. தம்பி வேலை. ஓகே, நான் வந்ததுக்கு அப்புறமா கால் பண்றேன். அழைப்பு துண்டிக்கப்பட்டது. உங்களை பார்க்கணும், உங்ககிட்ட பேசணும்னு நான் தவிக்கிறேன். அது புரியாம அவசரமா பார்க்கணுமா, ஏதாவது பேசணுமா, ஏதாவது மறந்துட்டீங்களா? என்ன கேள்வி இது? ஒரு பொண்ணு எப்படி தன்னுடைய வெக்கத்தை விட்டு உங்களை பிடிச்சிருக்கு, பார்க்கணும்னு ஆசையா இருக்கு நல்லா சொல்லுவா? சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களா? ஏதோ உங்களுக்காக நாங்க நாக்கு தொங்க போட்டுட்டு லோன்னு அலையிறோன்னு நினைக்க மாட்டீங்களா? வேற ஏதாவது தப்பா நினைச்சிட்டா என்ன பண்றது? தென்றல், அம்மாவின் குரல் சமையல் அறையிலிருந்து வெளியே வந்தது. இதோ வரேம்மா என்றவள் சமையல் அறைக்கு வர, மதியம் சாப்பாடு எடுத்துட்டு போறியாமா? அம்மா, அரிசி எல்லாம் இருக்கா? எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்கம்மா. சுப்பிரமணி தம்பி காலையில பால் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அரிசி, பருப்பு, காய்கறி எல்லாம் இருக்கு. தோசை மாவு, அரிசி மாவு, கோதம்பு மாவு எல்லாமே இருக்கு. சமைக்க விருப்பப்பட்டா சமைக்கலாம், இல்ல இன்னைக்கு வெளியில சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா நானே வாங்கிட்டு வந்து கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னாரு. நானே சமைக்கிறேன் தம்பின்னு சொல்லிட்டேன். பிளாஸ்கில் இருந்து டீயை கப்பில் ஊற்றி அவளிடம் கொடுத்தபடியே அம்மா பேச, எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா செஞ்சிருக்காரு மனதில் கூறிக்கொண்டவள். வேண்டாமா, நீங்க அப்புறமா பொறுமையா சமைச்சுக்கங்க, இன்னைக்கு நான் கேன்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன். சரிம்மா. டீயை ஊதி பருகியபடியே ஹாலுக்கு வந்தாள். தமிழ், ஆங்கிலம் என்று 5க்கு மேற்பட்ட செய்தித்தாள்கள் டீப்போ மீது இருந்தது. டீப்போ முன்னால் இருந்த இருக்கையில் வந்து அமர்ந்தவள் தமிழ் செய்தித்தாள்களில் ஒன்றை எடுத்து பிரித்து டீ பருகி முடிக்கும் வரை மேலோட்டமாக செய்திகளை வாசித்தாள்.
வேக வேகமாக தயாராகி அலுவலகமும் வந்துவிட்டாள். அலுவலகத்திற்குள் நுழையும் போதே சாரதியை அழைத்தாள். எஸ் தென்றல், வந்துட்டீங்களா? எவ்வளவு அன்பான மென்மையான குரல் அவனுக்கு என்று வியந்தவள். ஆமா சார், நான் ஆபீஸ் வந்துட்டேன். ஓகே, நேரா மேனேஜர் ரூமுக்கு போங்க. மேனேஜர் கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். அழைப்பு துண்டிக்கப்பட்டது. அவள் நேராக ரிசப்ஷனுக்கு வந்து மேனேஜர் அறை எது என்று கேட்டு அறிந்து மேனேஜர் அறை வாசலுக்கு வந்தாள். கதவை தட்டி அனுமதி பெற்றவள் உள்ளே வந்ததும் திகைத்து போனாள். குறும்பு புன்னகையோடு மேனேஜர் இருக்கையில் அமர்ந்திருக்கிறான் சாரதி. அவன் முன் இருக்கும் பெயர் பலகையில் கதிர்வேல் என்ற பெயரை கண்டவளின் விழிகள் இப்போது அவனில் நிலைத்து நின்றது. ஓ, இவர் இந்த கம்பெனி ஓனர் இல்லையா, மேனேஜர் தானா? அப்படின்னா தைரியமா பேசலாம். என்னுடைய காதல கூட தைரியமா சொல்லலாம், தப்பே இல்ல. சார், நீங்க நேத்து நீ போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டியா? தூக்கமே வரல. உன்னை பார்த்தே ஆகணும், உன் கூட பேசியே ஆகணும்னு மனசு அடம் பிடிச்சது. உடனே கார் எடுத்துட்டு கிளம்பிட்டேன். தன் இருக்கையிலிருந்து எழுந்தவன் அவளை நோக்கி வந்தான். ஆமா, காலையிலேயே அவ்வளவு பொய் சொன்ன தென்றல்? பொய்யா? ஆமா, நீ பேசினது எல்லாமே முழுக்க முழுக்க பொய் தான். அது எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? நீங்க என்ன என் மனசாட்சியா? சிறிது திமிராகவே அவள் கேட்டாள். நான் உன்னுடைய மனசாட்சி இல்லதான். ஆனா எனக்கு எப்படி உன்னை பார்க்கணும், உடனே பார்க்கணும், முடியாட்டி உன்னுடைய குரலையாவது கேட்கணும்னு தோணிச்சோ அதே மாதிரி தானே உனக்கும் தோணி இருக்கு. அதனால தானே என்ன மாதிரியே வேற நம்பர்ல இருந்து எனக்கு போன் பண்ண. அப்போதுதான் வேறு எண்ணிலிருந்து சாரதியை அழைத்ததன் நோக்கம் அவளுக்கு புரிந்தது. அசடு வழிந்தவள், உங்களுக்கு ஏன் என்ன பார்க்கணும், பேசணும்னு தோணிச்சு? புரியாதவள் போல் அவள் கேட்க, உனக்கு புரியலையா? அவளை நெருங்கிவிட்டவனின் காதல் பார்வை அவளை துளைத்தேறியது. இல்லை என்றவளின் விழிகள் தரையில் வீழ அவள் தாடியை பிடித்து உயர்த்தியவன், பார்த்ததும் காதல் வராதுன்னு உன்னை பாக்குற வரைக்கும் நினைச்சேன் தென்றல். ஆனா உன்னை பார்த்ததும் காதல் வந்துடுச்சு. உன்னை 2 தடவை தான் நேர்ல பார்த்தேன். ஆனா நேத்திலிருந்து இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் என்னுடைய சிந்தனைய அப்படியே உன் பக்கம் இழுத்துக்கிட்ட. கண்ணை மூடி நான் திறந்தா எல்லாம் நீயேதான். ஆஹா, கண்ட கனவு பதிக்குதே. அவள் மனம் மகிழ்ச்சியில் துள்ளியது. என்னால சரியா வேலை பார்க்க முடியல தெரியுமா? சாப்பிட முடியல, தூங்க முடியல. இந்த வேதனைய தாங்கவே முடியல. அதுதான் மனசுல இருக்கிறது சொல்லிட முடிவு பண்ணிட்டேன். பார்த்ததும் காதலானு நீ கிண்டல் பண்ணா கூட பரவாயில்ல தென்றல். என்னால இந்த வலிய தாங்க முடியல. இதையும் தாறுமாறா துடிக்குது. நீ வேணும்னு ஏங்குது. ஐ லவ் யூ. அவள் கன்னத்தில் முத்தமிட்டபடி அவன் கூற தடுமாறி போனவள் அவன் தோளை பிடித்து கொண்டாள். உனக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால உன்னுடைய அனுமதியை கேட்காம கிஸ் பண்ணிட்டேன். சாரி எல்லாம் கேட்க மாட்டேன். ஏன்னா உன் மேல எனக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு எனக்குள்ள ஒரு என்ன சொல்றது, ஒரு என் மேல உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அவள் கூறி முடிப்பதற்குள் அவளை இழுத்து ஆசையாய் அணைத்தவன் நிம்மதி பெருமூச்சு விட்டான். இப்பதான் என் இதயம் சீராச்சு தெரியுமா? உன்னை வந்து சேரதான் என் இதயம் இப்படி தாறுமாறா துடிச்சிட்டு இருந்திருக்க. அவள் இடையை சுற்றி கொண்டவனின் கரத்தின் உஷ்ணம் அவள் உடலின் சூட்டை ஏற்ற மெல்ல அவனிடமிருந்து விலகி நின்றாள். விலக அவளுக்கு மனம் இல்லைதான், ஆனாலும் விலகி நின்றாள். ஏன், என்ன பிடிக்கலையா? தள்ளி போற? பிடிச்சிருக்கு. ஆனா என்ன பயமா இருக்கா? பயம் இருந்தது கொஞ்சம் முன்னாடி வரைக்கும். பயமா? என்ன பார்த்தா? நீங்க பெரிய பணக்காரர்னு நினைச்சேன். ஆனாலும் உங்க மேல ஒரு ஈர்ப்பு, காதல். தப்புன்னு மூளை சொன்னது, மனசு கேட்கல. பணக்காரனா இருந்தா தப்பா? தப்பில்ல. ஆனா உங்க வீட்டுல என்ன ஏத்துக்கணுமே. தன்னை பற்றி கூறிவிட நினைத்தவன் இப்போது வேண்டாம் என்று தள்ளி போட்டான். அவளை இழுத்து அணைத்தவன், எங்க பாரு, என்னை பார்த்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. என்னுடைய வீட்டார பார்த்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. சரி, அதை விடு. நீ தினமும் ஆபீஸ் வந்து வேலை பார்க்க விரும்புறியா, இல்ல வீட்லயே இருந்து லேப்டாப் வழியா என் கூட சேர்ந்து வேலை பார்க்கறியா? எங்க இருந்தாலும் உங்க கூட இருக்க விரும்புறேன். அப்படின்னா நீ இப்பவே வீட்டுக்கு கிளம்பு. நீ வீட்டுல இருந்து வேலையை பார்த்தா போதும். எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை வந்திருக்கு. நான் திருச்செந்தூர் போறேன். திருச்செந்தூரா? ஆமா, அதுதான் என்னுடைய சொந்த ஊர். போயிட்டு சீக்கிரமா திரும்பிடுவேன்.
உன்னை பார்க்காம இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கே போறீங்களா? இன்னைக்கே இல்ல, நாளைக்கு நைட்டு தான் இங்க இருந்து கிளம்புறேன். அது வரைக்கும் தலைய உயர்த்தி பார்க்க முடியாத அளவு வேலை இருக்கு. இங்க 1 மாசம் இருப்பேன்னு சொன்னீங்களே, அப்படிதான் நினைச்சேன். ஆனா ரொம்ப முக்கியமான வேலை வந்துடுச்சு. அவளை விடுவித்தவன், நீ வீட்டுக்கு போ. டேபிள் மீது இருந்த லேப்டாப்பை எடுத்து அவளிடம் கொடுத்தான். சுப்பிரமணியின் எண்ணிற்கு அழைத்து, தென்றல பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுடுங்க என்று கூறியவன், நீ கிளம்பு என்று கூற தலையை மட்டும் அசைத்தவள் திரும்பி நடந்தாள். ஆனால் மனசு பாரமாகிறது. ஏதோ தன் உயிரையே விட்டு செல்வது போல் வலிக்கிறது. பல ஆண்டுகள் பழகியவனை பிரிவது போல் வலிக்கிறது. அந்த வலியை அவளால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை. அப்படியே நின்று திரும்பி ஏக்கத்தோடு அவனை பார்த்தவள், கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? இல்ல கேளு. நாம இங்கேயே இப்பவே கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன? வாட்? அதிர்ச்சி, வியப்பு, மகிழ்ச்சி அனைத்தும் அவன் குரலில் பிரதிபலித்தது. இல்ல, அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான உறவு மட்டும்தான் என்னுடைய மனபாரத்தை கொஞ்சம் குறைக்கும்னு தோணுது. இப்ப கேட்டது நடக்காதுன்னு தெரிஞ்சே திரும்பவும் கேக்குறேன். கல்யாணம் பண்ணிக்கலாமா? சிரித்தவன், எனக்கு கூட உன்னை இப்பவே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. கல்யாணம் உடனே நடக்கும். ஆனா இப்பவே இங்கேயே எல்லாம் முடியாது. என்னுடைய கல்யாணத்தை பத்தி 1000 கனவுகளோட என்னுடைய அம்மா, தாத்தா, பாட்டி, தங்கச்சி, தம்பி எல்லாருமே ஊர்ல இருக்காங்க. அவங்க அனுமதியோட ஆசையோட கூடிய சீக்கிரமே உன் கழுத்துல தாலி கட்டுறேன். இப்ப நீ கிளம்பு. என்ன அனுப்புறதுலயே குறியா இருக்கீங்களே ஏன்? ஏன்னா என்னால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல. கண்ட்ரோல் பண்ண முடியலையா? ஆமா, நீ ஓகேன்ற மாதிரி என் முன்னாடி இப்படி நின்னா உன்னை தூக்கி சாப்பிட எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? கசக்கத்தான் செய்யுமா என்ன? தூக்கி சாப்பிடுறதா? நான் என்ன பர்கரா என்றவளுக்கு சட்டென்று புரிய முகம் சிவந்தவள், நோ, அது கூடாது. அவனை பாராமல் தரையை பார்த்தபடி கூற, அது எனக்கும் தெரியும் மேம், நீங்க சீக்கிரமா கிளம்புங்க, இல்லைன்னா அவ்வளவுதான். அவள் மீண்டும் திரும்பி நடக்க ஆரம்பித்தாள். அவன் கூறியது நடக்க கூடாதுதான். ஆனாலும் அவனது ஒரு அணைப்பு அது வேண்டும் என்று அவள் மனம் வேண்டியது. சட்டென்று திரும்பியவள் அவன் மீது மோதிதான் நின்றாள். அருகில், மிகவும் அருகில் அவன் நிற்கிறான். அவள் பின்னாலேயே வந்து விட்டானோ? அவன் கரம் ஆசையாய் அவள் இடையை சுற்றி வளைக்கிறது. அவன் கண்களில் காதல் கலந்த காமத்தை கண்டவள் நடுங்கவே செய்தாள். ஆசையாய் அவள் செவ்விதழை நாடி வரும் அவன் இதழ்களுக்கு தலையை திருப்பி தடை போட்டாள். ஆனாலும் அவள் கழுத்தில் அழுத்தமாய் பதிந்தது அவன் இதழ். அவள் தொண்டை குழியோடு ஒட்டி கொண்டது. ஆனாலும் மிகவும் சிரமப்பட்டு, நான் வீட்டுக்கு போகணும், அந்த வார்த்தைகளை உதிர்த்தாள். எஸ். அவளை விடுவித்தவன், பிளீஸ் நீ இங்கிருந்து போயிடு என்று கூறிவிட்டு திரும்பி நின்று கொண்டான். அவள் வேகமாக அந்த அறையிலிருந்து வெளியே வந்தாள். முத்துக்களாக பூத்து நிற்கும் வேர்வை துளிகளை சேலை முந்தானையில் ஒப்பிக்கொண்டவள் வீடு வந்து சேரும் வரை அந்த சுகமான நினைவலைகளில் சிக்கி தவித்தாள். பகுதி 6 நிறைவடைந்தது. பகுதி 7 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.